குருவே சரணம், குருவே போற்றி. என்னுடைய குருநாதர் எட்டயபுரம் எஸ்.ஆர். வெங்கட சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் ஆசீர்வாதத்தை தான் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு விளக்கம். ஏன்னா இன்னைக்கு கும்பாபிஷேகங்கள் சில இடங்கள் நான் பார்த்த வரையும் சில லக்னங்கள், சில நட்சத்திரங்கள் இதெல்லாம் 2ஆம் பட்சத்தில் உள்ளதில் பண்ணாங்க. அதில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு. அப்போ இதை பற்றி ஒரு விளக்கங்கள் நான் படித்தேன். எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்ததும் அவர் காலத்தில் வாங்கின புத்தகங்களில் படித்ததும் மைண்டில் இருந்துச்சு. பொதுவாக நூதன தேவதா பிரதிஷ்டை அப்படின்னு நம்ம பண்ணும்போது தேவதா ஸ்தாபனங்கள் உத்தராயணத்தில் செய்ய வேண்டும். மாசி மாதத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி வளர்பிறையில் சுப நட்சத்திரம் சந்திரன் பலமுடன் இருக்கும் பொழுதும் சுக்கிரன் குரு நிர்மாலமான ஆகாசத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் சுக்கிரன் குரு மொட்சியம் இருக்கலாகாது, முடம் ஆகாது. எஜமானுக்கு அலுவலமான நட்சத்திரத்தில் வித்வான்களால் நூதன தேவதா ஸ்தாபனம் செய்யப்பட வேண்டும். பொதுவாக இதுக்கு சர தேவதைகளுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்திர தேவதைகளுக்கு கொடுப்பாங்க, உபய தேவதைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. தேவதா பிரதிஷ்டை காலத்தில் லக்னத்தில் சூரியன், ராகு, சந்திரன், சனி, செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த தேவதா பிரதிஷ்டை நடக்கும் கிராமம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது அந்த தேசம் இவற்றை விரைவிலேயே நாசம் செய்யும்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சரபோஜி மகாராஜா காலத்தில் எழுதி வைக்கப்பட்டது. இது அனுபவத்தில் எல்லாமே நடந்திருக்கு. நானும் பல கும்பாபிஷேகங்கள் குறித்து கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு. எங்கள் குருநாதர் மூலயமா அவர் கூட இருக்கும்போது இதை நாங்கள் அனுபவத்தில் அனுபவிச்சிருக்கோம். அதுக்கு அவங்க ஊர்லேயே ஒரு பெருமாள் கோயில் பண்ணும்போது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் ஏன்னா சரலக்கணத்துலேயோ ஏதோ குறித்தாங்க. நான் படித்து 20 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட. இன்றைக்கி அவரும் இந்த உலகத்தை விட்டு பெருமாள் பாதத்தில் இலைப்பாடுறதுக்கு போயிட்டார். சரியா, மோட்சலோகத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த தேசத்தை நாசம் செய்யும்னு போட்டிருக்கான். லக்னத்தில் சுபர்கள் கிரகங்கள் இருப்பின் சகலவித சௌக்கியங்களையும் கொடுக்கும். தனஸ்தாபனத்தில் பாவிகள் இருந்தால் தனம் நாசமாயிடும். இதில் என்னென்ன நட்சத்திரத்தில் செஞ்சால் நல்லா இருக்கணும், முதல் நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் பகுதியில் உள்ளது ரோகிணி, புனர்பூசம், மிருகசீரிசம், ரேவதி, அஸ்தம், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, சுவாதி ஆகிய நட்சத்திரங்களில் தேவதா பிரதிஷ்டை செய்யும் போது அந்த கிராமம், அந்த நகரம், அந்த இப்போ தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே மாற்றி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதோட பாதிப்புகள் அந்த ஊருக்கு, அந்த கிராமத்திற்கு, அந்த நாடுக்கு வரும் எழுதியிருக்கும். நவமி திதி தவிர மற்ற ஒற்றைப்படை திதிகளில் இரட்டித்த திதிகளில் தசமி, சஷ்டி, துவிதியை ஆகியவை சுபம். சுக்கிரன், சந்திரன், புதன், குரு இவர்கள் வார அம்சங்கள் லக்னம், திரிகோணம், கோரை இவைகளில் தேவதா பிரதிஷ்டை செய்வது சுபம். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் மகிழ்ச்சியை அளிப்பார். 4ஆம் இடம் பந்துஸ்தானம், சுகநாசத்தை சந்திரன். இதில் நெகட்டிவ் மேலிபிக் பாவிகள் இருந்தால் சந்திரனை தவிர மற்ற சுபர்களும் 4இல் இருந்தால் சுகத்தை விருத்தி செய்வார். பாவர்கள் இருந்தால் அவங்களுக்கு அந்த இடத்துல சுகநாசத்தை செய்வார். 5ஆம் இடம் பாவிகள் இருந்தால் புத்திரநாசத்தை செய்கிறார். 5இல் இருக்கும் சுபர்கள் புத்திர பாக்கியம், சௌக்கியம், தனாதிபதி தன்மைகளையும் செய்வார். அதே மாதிரி புத்திரஸ்தானம் எனப்படும் 5இல் சந்திரன் இருந்தால் சௌக்கியம் நாசத்தை செய்வார். புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல தேவதா பிரதிஷ்டை சமயத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது. அடுத்து சத்ருஸ்தானம் படம் எண் 6இல் அசுப கிரகங்கள் இருந்தால் பகைவர்கள் அளிப்பார். தேவதா பிரதிஷ்டையாகும் லக்னத்தில் 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தில் குரு இருந்தால் பகைவர்களின் அபிவிருத்தி ஏற்படும். 6ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன் இருந்தால் ஸ்தான பிரம்சம் செய்வார். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் எஜமானுக்கு நாசம் செய்வார். 7இல் உள்ள சனி சுபக்குறைவையும், புதன் புத்திரநாசத்தையும், செவ்வாய் அக்னி பயத்தையும், 7இல் சுக்கிரன் இருந்தால் அந்த தேவதா பிரதிஷ்டை நடக்கும் இடத்தில்
பைசா பிசாசு தோஷங்கள் குடிகொண்டிருக்கும். 7ல் குருவும் சந்திரனும் இருந்தால் தனதானியங்கள் மிகுந்திருக்கும். 8ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கலாகாது, இருப்பின் குலநாசம் ஏற்படும். 9ஆம் இடத்தில் இருக்கும் சுபர்கள் தர்ம விருத்தியையும் செய்வார். சந்திரனும் சேர்ந்து பாவ கிரகங்கள் 9ல் இருந்தால் சௌக்கியம். தர்மம் இவற்றிற்கு குறைவை செய்வார் பாவ கிரகங்கள் இருந்தால். 10ல் இருக்கும் பாவிகள் ஸ்தான நாசத்தை செய்வார். சுபர்கள் சந்திரனுடன் சேர்ந்திருப்பின் சகல செல்வங்களையும் புத்திரர்கள் நண்பர்கள் அபிவிருத்தியும் கொடுப்பார். 11ல் இருக்கும் கிரகங்கள் யாவுமே புத்திரம் ஆயுள் சௌக்கியத்தை அளிப்பார். 12ல் கிரகங்கள் இருந்தால் எஜமானுக்கு தரித்திரியத்தையும் அளிப்பார். 12ஆம் இடத்தில் குருவும் புதனும் இருந்தால் தன விருத்தியை செய்வார். நட்சத்திரம் திதி வருடம் அயனம் இவற்றை முடிவில் வேதை நட்சத்திரம் உள்ள ராசியில் லக்னத்திலும் வியதிபாதம் கிரகணம் சூனியமான சூனியத்தினம் சூனிய ராசி பரிவேஷம் துர்த்தினம் மேகம் மூடிய சூரியனே தெரியாதபடி உள்ள நாட்கள் சடசீதி முகம் ஆகியவற்றில் தேவதா ஸ்தாபனங்கள் விளக்குவது நல்லது. பொதுவாகவே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் அரசியல்வாதி பண்ண சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்கன்னா எல்லா கோயிலும் ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க. பொதுவாக ஸ்திர தேவதைகளுக்கு என்னென்ன லக்னங்களில் பண்ணணும், என்ன இதில் பண்ணணும்னு இருக்கு. உபயராசி உபயலக்னத்தில் பெருமாளுக்கும் பண்ணணும், ஸ்திர ராசி ஸ்திர தேவதைகளுக்கு பண்ணணும். சரராசியில் எந்த தேவதைகளுக்கும் சரராசி சர லக்னத்தில் சர லக்னத்தில் மெயின் எந்த தேவதைகளுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு விதிகள் இருக்கு. இது என்னோட அனுபவத்தில் ரொம்ப பார்த்துருக்கேன். ஆகையால் ஒரு ஊர் இன்னைக்கு அழிவு கலியுகத்தை நோக்கி நாடு போயிட்டு இருக்கு. ஆகையால் இதுவரையும் வேதம் படித்த வேத விற்பனர்களும் சரி, அதே மாதிரி மாகாண்களும் சரி, ரிஷிகளும் சரி, எல்லாரும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க பல விஷயங்கள். அப்போ நம்ம இவங்க கேட்கறதுக்காண்டி ஒரு டேட்டை கொடுக்குறதோ இல்லை நம்மகிட்ட ஆளுகள் இப்போதான் கிடைக்குங்கிறதுக்காண்டி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதோ தயவு செய்து நிப்பாட்டிருங்க. ஏன்னா இதில் பல குடும்பங்களில் அந்த பிராமின்கள் எனக்கு தெரிய எட்டையாவரத்துலேயே பார்த்தேன். வந்தவர் கேரளாலேருந்து வந்திருந்தார். யூரின் போனவர் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அப்போ இந்த மாதிரி நம்ம தப்புகள் பண்ணும்பொழுது அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் பகவான் கண்டிப்பாக கொடுத்துட்றாரு. அப்போ நம்ம அந்த இடத்துல எது நல்லது எது கெட்டது அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலப்பிரகாசியங்கிற நூல் இதில் விளக்கங்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்கங்கிறத விட எனக்கு தெரிய திருநெல்வேலி சீனிவாச ஐயங்கார் பஞ்சாங்கம் அவங்க இது இன்னைக்கு வரையும் அக்யூரேட்டாக இருக்குது. நானும் இது வரையும் ஒரு 10-15 கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே. ஆனால் 20 வருஷத்தில் எத்தனையோ கும்பாபிஷேகங்களுக்கு டேட் குறித்து கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு நாளெல்லாம் குறிக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல பிரசன்னம் பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த நட்சத்திரம் பண்ணலாமா வேண்டாமா, அந்த ஊர் நட்சத்திரம் என்ன, அந்த ஊருக்கு அதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சு, அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு ஒத்து வருதா, அப்போ அந்த இடத்துல என்னென்ன தோஷங்கள் இருக்குது, அந்த 12 வருஷத்துக்குள்ளே என்னென்ன அந்த கிராமத்தில் நடந்திருக்கு, அந்த நகரத்தில் நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகுதான் அதுக்கு உண்டான 4 நட்சத்திரங்கள் நம்ம குறித்து கொடுப்போம். இது மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு இந்த கும்பாபிஷேகத்தில் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி அவங்க கேட்குற டேட்டுகளை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதனால் ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஒரு ஊர் நல்லா இருக்கணும், ஒரு கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன முடிவு பண்ணி சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கள்.